ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு என்ஆர்எஸ் சிஸ்டர். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பால், முந்திரி, ஏலக்காய் பவுடர், நெய், ரவை 1 கப், சர்க்கரை 1 கப், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். திராட்சை எங்கள்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். அது நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு அது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்து பாயில் ஆனோடனே நெக்ஸ்ட்டு வந்து கலர் பவுட்ரு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ரவை வந்து கொட்டி கிண்டணும். கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டணும். கட்டி இல்லாமல் கிண்டணும். நெக்ஸ்ட்டு வந்து பால் 1 டம்ளர் ஊற்றணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். முந்திரி சேர்த்துக்கணும். எங்கள்கிட்ட வந்து திராட்சை இல்லை, அதனால் நாங்கள் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறோம். அதை நல்லா வறுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கேசரியில் எடுத்துகிட்டு போய் அதை வந்து கொட்டணும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணணும். அந்த முந்திரியை கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கிண்டணும். இப்போ தான் வந்து நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோம். எவ்வளோ அளவு வந்து ரவை எடுத்தோமோ அவ்வளோ அளவு தான் வந்து சுகர் எடுக்கணும். இப்போ வந்து சுகர் கொட்டி கிண்டலாம் வாங்க. கொட்டியாச்சு. இப்போ நல்லா கிண்டணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். பாய் பாய்.